ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னா, நானும் என் தங்கச்சியும் கழனிக்கு தான் போயிட்டுருக்கோம். அதை உங்களுக்கு சுற்றி காட்டலான்னு போயிட்டுருக்கோம். ஹாய் சொல்லுங்கள். ஹாய். உங்களுக்கு சுற்றி காட்டும் போது எங்களுக்கு டயர்டாக இருக்குன்னு கூழ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். பாருங்கள், தூக்குல பார்க்க போகலாமா? இந்த இடம் தான் எங்கள் ஊரில் ஒரு காலத்தில் வந்து சேம்பராக இருந்துச்சு, கல்லாக இருக்கிற இடமா. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நிறவிட்டு அப்படியே இருக்குது காலியாக. இது வந்து ஏரி, இதை தாண்டினா ஏரி. இங்கே தான் ஃபுல்லாக விவசாயம் பண்ணுவாங்க. வந்துட்டோம், உள்ளே போகலாம். இதுக்குள்ளே போனால் தான் எங்கள் கழனி நாங்கள் ஒழிச்சு வச்சுக்கிறோம். கைஸ், எங்கள் தாத்தா இருப்பாருன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். பார்த்தா எங்கள் தாத்தா இல்லை, நாங்கள் வரைக்கும் தான் போயிட்டுருக்கோம். கடைசியில் வந்தாச்சு. இதுதான் எங்கள் ஷெட்டு. பார்த்திங்கன்னா கழனிக்கு வந்தாச்சு, தோட்டத்துக்கு. எங்கள் தாத்தா வந்து என்ன பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு, ஷெட்டு வந்து பூட்டிகிட்டு இருக்கு. எங்கள் தாத்தா ஷெட்டு வந்து க்ளோஸில் இருக்குது. எங்கள் தாத்தா வந்து ஊருக்கு போயிட்டுருக்காரு. தெரியாமல் நாங்கள் வந்துட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், பெட்டு எல்லாமே இருக்கும். எங்கள் தாத்தா சட்டை எல்லாமே காய்தா, எல்லாமே இருக்கும் இது உள்ள. இன்னொரு நாள் எங்கள் தாத்தா வந்ததுக்கப்புறமா நாங்கள் இதை வந்து சுற்றி காட்டுறோம். எங்கள் தாத்தா வந்த பிறகு நாங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சுற்றி காட்டுறோம். இப்போ எங்கள் தாத்தா என்னென்ன செடி மரம் இந்த இதில் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு உங்களை காட்ட போகிறோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து எங்கள் தாத்தா வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவார்னா, மாற்றினே இருப்பாங்க. இப்போ வந்து வாழைக்கன்று போட்டிருக்காங்களா, ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி மிளகா நாற்று, அதுக்கப்புறமா என்னது கத்திரிக்காய் செடி, அந்த மாதிரிலாம் போடுவோம் நாங்கள். டிஃப்ரெண்ட்டாக அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே மாற்றினே இருப்பாங்க. இந்த சைடில் தான் வந்து ஃபுல்லாக மரம் வச்சுருப்பாரு. என்னென்ன மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனா பார்க்கலாம். எனக்கு தெரியாத மரத்தெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? வாங்கலாம். தென்னை மரம் வந்து வைக்கல, அது எப்போதுலேருந்தோ இருக்குது, ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நாளாகவே இங்கேயே இருக்குது. இதெல்லாம் தான் இந்த கழனி. ஃபஸ்ட்டு இந்த கழனி வந்து நாங்கள் எங்களுது இல்லை, இங்கே வச்சதில்லை. நிறைய மெமரிஸ் இல்லை இங்கே. ஆனால் இதுக்கு பின்னாடி சைடு இருக்கோம், அங்கே தான் வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது. நாங்கள் வந்து போய் துணி துவச்சி பம்பு செட்டில் ஆட்டம் போட்டது எல்லாமே வந்து அந்த ஷெட்டில் தான் எங்களுக்கு வந்து மெமரிஸ் இருக்குது. இங்கே வந்து இப்போ கொஞ்ச நாளாக தான், நாங்கள் நிறைய டைம் வரல, ஆனால் கொஞ்ச நாளாக தான் நாங்கள் இங்கே வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த பின்னாடி இருக்கிற ஷெட்டில் வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது. எங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே அந்த ஷெட்டு தான். பார்க்கலாம் வாங்க. எல்லாமே இப்போ வச்ச மரம். இப்போ வச்ச மரமே எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். வாங்க. இது மாமரம். இந்த மாமரமும் இப்போ வச்சது தான், எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த மாமரம். அதுக்கப்புறம் இது வந்து பல்லாமரமா, இது வந்து பலாமரம், சரியா? பலாமரம் தானே இது? அப்படிதான் நினைக்கிறேன். இதில் தப்பு எதனா தப்பாக சொல்லியிருந்தேன்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் எங்கள் தாத்தா கிட்ட கேட்டு கரெக்டாக சொல்கிறேன். வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தென்னை மரம். தேங்காய்லாம் நிறைய இருக்கு, ஆனால் இப்போ அறக்க முடியாது, பெருசாக இருக்காது எங்கேயும். எங்கள் தாத்தா இருந்தால் தான் அறுத்து கொடுப்பாரு. தாத்தா இல்லாத நேரத்தில் வந்து தப்பு பண்ணிட்டோம் நாங்கள். வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் மரம், அதுவும் அதே மரம், பலாமரம். இங்கே வந்து பலாப்பழம் அறுத்துட்டோம் நம்ம. அன்றைக்கி ஒரு பலாப்பழம் எடுத்துகிட்டு வந்தார். எத்தனை அறுத்துருப்போம்? ஒரு ரெண்டு காய் அந்த மாதிரி வந்து அறுத்தாச்சு. இந்த பலாமரத்தில் 2 பலாமரம் இருக்குது. இங்கே ஒரு பலாமரம், இங்கே சுற்றி பலாமரமாக தான் இருக்குது. இது ஒரு தென்னை மரம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் அதே தான் பலாமரம். இங்கே ஏன் செருப்பு தொங்க விட்ருக்காருன்னு சொல்லிட்டு யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். இதுமாதிரி செருப்பு தொங்க விட்டால் வந்து இந்த மரத்துக்கு யாருன்னா கண்ணாறு வச்சுருந்தாங்கன்னா அது வந்து போயிடும். அதனால் இங்கேயும் செருப்பு தொங்க விட்ருப்பாரு. அங்கே காட்டு, அங்கே பாருங்கள். அந்த மாதிரி கண்ணாறு வச்சாங்கன்னா இந்த மரம் வந்து பூச்சி வச்சு இல்லைன்னா அப்படியே காஞ்சி போயிடும்ல. அதனால் வந்து செருப்பு, இந்த மாதிரி அறந்து போன செருப்பு அந்த மாதிரி தொங்க விட்டால் அந்த கண்ணாறு வந்து இருக்காது. எல்லாமே இந்த செருப்பு வந்து பிடிச்சி தூக்கி போட்டுரும். அதனால் சொல்லிட்டு இந்த செருப்பு, அதுக்காக தான் இந்த செருப்பு. இங்கே வாங்க. கருவேப்பிலை செடி எங்கள் வீட்டில் இருக்குது. எல்லாமே கருவேப்பிலை தான். ஒரு செடி வச்சது இப்போ வந்து நிறைய செடியாக மாறிடுச்சு. இது கருவேப்பிலை செடி. கருவேப்பிலை மரம் இங்கே பாருங்கள், கருவேப்பிலை மரமாக மாறிடுச்சா. மாங்காய் மரம், மாமரம்.
இங்கே ஒரு மாமரம், கொய்யா மரம் இருந்துச்சு. எங்கே வெட்டி போட்டாரா? கொய்யாக்கா நிறைய காய்ச்சி இருந்துச்சு. கொய்யா மரம் எங்கள் தாத்தா வெட்டி போட்டிருக்காரு. இந்த இந்த இது வைக்கிறதுக்காக, வாழைத்தோப்புலாம் வைக்கிறதுக்காக கொய்யா மரத்தை வந்து வெட்டிட்டு இருக்காங்க. இங்கே இருந்துச்சு, இந்த கருவேப்பிலை மரத்தாண்ட இருந்துச்சு. இப்போ வந்து அதை வந்து வெட்டிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தென்னை, இந்த மாமரம், பலாமரமாக எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக இருக்குது எங்கள் கழனியில். அப்படியே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2 தென்னை மரம் இப்போ தான் வச்சுருக்காங்க. இப்போ தான் வளர்ந்துன்னு இருக்குது. இப்போ வச்சு தென்னை மரம் 2 இருக்கா. வாங்க அப்படியே அப்படியே பம்பு செட்டு பார்க்கலாமா? ஷெட்டுக்கு பின்னாடி பம்பு செட்டு இருக்கா, அதை பார்க்கலாம் வாங்க. அப்படியே இங்கே ஷெட் இருக்கா, இந்த ஷெட்டுக்கு அப்படியே பின்னாடி பக்கம் வரணும். வாங்க அப்படியே பின்னாடி பக்கம் வந்தீங்கன்னா இதோ ஒரு மாமரம் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு மாமரம், இங்கே தான் வந்து பம்பு செட் இருக்குது. இப்போ எங்கள் தாத்தா இந்த டைம் இருந்தாங்கன்னா நாங்கள் பம்பு செட்டில் வந்து தண்ணி போட சொல்லி ஆட்டம் போட்டிருப்போம். ஆனால் எங்கள் தாத்தா இல்லாதனால இப்போ தண்ணி விட முடியாது. ஷெட்டே வந்து க்ளோஸ் பண்ணிருக்காரு. வாங்க, இதுதான் வந்து பம்பு செட்டு. அங்கே பாருங்க, அதுதான் மோட்ரு. அதில் தான் வந்து அங்கே இருக்கவர், அந்த மோட்ரு வழியாக தான் தண்ணி வந்து இருக்கும். இங்கே ஒரு கொய்யாக்கா செடி வந்து புதுசாக வச்சுருக்காரு. இந்த பம்பு செட் தான் இது வந்து எங்கள் தாத்தா ஷேவ் பண்ணுறதுக்காக ஷேவு, அதுக்கப்புறமா நூல், துணி தைக்கிறதுக்கு வந்து நூல், எதனா ஷர்ட் எதனா கிழிஞ்சிச்சுன்னா அதை தைக்கிறதுக்கு வந்து நூல், அதுக்கப்புறம் ஷேவ் பண்ணுறதுக்கு வந்து அந்த பிளேடு, இதெல்லாம் இந்த டப்பாவில் போட்டு பத்திரமா வச்சுருக்காரு. போனீங்கன்னா ஒரு சூப்பரான வியூ அங்கே பாருங்கள். ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்கா. இப்போ வந்து அபாயகரமான பகுதி, இங்கே பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்தே எட்டி பார்த்துக்கலாம். பெரிய கிணறு இது, பயமாக இருக்குது. பெரிய கிணறு பார்த்தா என்ன தெரியுது, பேயெலாம் குடியிருக்கிற மாதிரி இருக்கா? அப்படி தான் இருக்குது. எல்லாம் வந்து எரிச்சு வச்சுருக்காங்களா பேயெலாம். இது வந்து யூஸ் இல்லை, இது வந்து துருவாரிட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் அது யாரோடதுன்னு தெரில. பாம்பு எல்லாமே இங்கே தான் குடியிருக்கு. அது உங்களோட சொத்து பற்றி எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதனால் இங்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. இப்படியே எட்ட நின்னே பார்த்துக்கின்னு அப்படியே வந்துடலாம். தப்பி தவறி கூட இதுக்குள்ளே வரக்கூடாது. தெரியுதா உள்ளே ஃபோன்? இப்போ ஃபோன் உள்ளே வந்துச்சு என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி தேவையில்லாத நேரத்தில் தண்ணி இருக்கா? தண்ணி இல்லை, ஃபுல்லாக இலை மண்ணு தான் இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தீங்களா, இந்த சைடு வந்து ஷெட்டு பார்த்தீங்களா, பம்பு செட்டு பார்த்தீங்களா? அப்படியே எனக்கு பின்னாடி வந்தீங்கன்னா ஏதோ செடியெலாம் வந்து இங்கே வச்சுருக்காரு. நான் செடின்னு தெரியல, கட் பண்ணி அது வந்து வளர்ந்ததுக்கப்புறம் இல்லைனா அவர் வரும்போது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த பழுப்பு தான் வந்து அந்த பம்பு செட் இருக்குல்ல, அது கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பழுப்பு காட்டு, இந்த பழுப்பு நம்மளுக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே நம்ம தூக்கி விட்டுக்கலாம். இப்படி தூக்கி இந்த சைடு வேணா இந்த சைடு போட்டுக்கலாம், இந்த சைடு வேணா சைடு போட்டுக்கலாம். ஸோ அங்கேருந்து தண்ணி வரும், நம்ம இஷ்டத்துக்கு அப்படி மாற்றி போட்டுக்கலாம். இது பாருங்கள், இது வந்து மாதுளம் பழஞ்செடி. கல்யாணத்துக்குலாம் போனால் செடி தருவாங்களா, அந்த செடிலாம் தாத்தா இங்கே தான் நடுவார். இது வந்து மாதுளம் பழஞ்செடி. பாதாம் மரம், பாதாம். ஆனால் இதில் பாதாம் நான் சாப்பிட்டதே இல்லை, எப்போ வரும்னு தெரில. பாதாம் நாங்கள் சாப்பிட்டதில்ல. ஆனால் இது பாதாம் மரம். அது ஒரு தென்னை மரம் இருக்கும், அதை ஒட்டி அந்த ஷெட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே மாதுளை 3 மரம் தான் இங்கே இருக்குது. இப்போ தான் இங்கே ஃபுல்லாகவே இப்போ வாழைத்தோப்பு தான் போட்டிருக்காரு. மாதன்றதுனால வாழை மரம் போட்டிருக்காங்களா அப்படின்னான்னு எனக்கு தெரில எனக்கு. ஆனால் இப்போ ஃபுல்லாகவே வந்து வாழை மரம் தான் இருக்குது. இந்த சைடும் வாழை மரம், இந்த சைடும் வாழை மரம், இதுதான். ஆனால் இங்கே இருக்கிற எங்களோட மெமரிஸை விட இதுக்கு பின்னாடி அங்கே ஒரு ஷெட் இருக்குது. அதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தா வந்து அங்கே தான் வந்து பயிர் வச்சுட்டு இருந்தார். அங்கே தான் வந்து சின்ன வயசில் நாங்கள் எங்கள் தங்கச்சி எல்லாருமே அங்கே தான் போய் குளிச்சுட்டு துணி துவைச்சிக்கின்னு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அந்த ஃபன்னான அந்த சைல்டுஹுட் டேஸ் எல்லாமே அங்கே தான் நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அங்கே தான் நாங்கள் இருந்திருக்கோம். ஆனால் இப்போ வந்து அந்த ஷெட் வந்து விட்டுட்டு இங்கே வந்துட்டாங்க. இங்கே தான் இப்போ பயிர் வைக்கிறது எல்லாமே வந்து இங்கே தான். இது வந்து முருங்கை செடி இப்போ தான் வச்சுருக்காரு போல். முருங்கை செடி நல்லா வளருது. இவ்வளோதான். எங்கள் தாத்தா வந்து இதுதான் எப்போன்னு இல்லை, நம்ம எந்த செடி கொடுத்தாலும் வச்சுருவார். எங்கே வேணாலும் வச்சுருவார். அவர் வச்ச செடி எல்லாமே வந்திருக்கு. எதுவுமே செத்து போல், எல்லாமே வந்திருக்கு. வச்ச செடி எல்லாமே வந்துச்சுலம்மா, இல்லை குல்பே? அதுமாரி சூப்பராக
போயிடுச்சு. எங்கள் தாத்தா வந்திருந்தாருன்னா இன்னும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் இப்போ வச்சேன், இதை கொடுத்தாங்க, இவங்க கொடுத்தாங்க, அவங்க கொடுத்தாங்கன்னு. அவர் வரும்போது நாங்கள் இந்த பம்பு செட்டில் வந்து தண்ணி விட்டு அதுக்கப்புறமா இந்த ஷெட் ஓப்பன் பண்ணி இந்த ஷெட்டு டூரு எல்லாமே நாங்கள் போடுறோம். ஓகேவா? இந்த ஷெட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே 3 கல் வச்சுருக்கு, குங்கெல்லாம் வச்சுருக்குன்னு பார்ப்பீங்க. இங்கே வந்து எங்கள் குலசாமி பெரியாண்டவர், அதுக்கு வந்து இங்கே சாமி கும்பிடுவோம். எந்த மாதம்? ஆடி மாதம் தான். ஆடி மாதமா? எப்பயாவது கும்பிடுவோம். எப்பயாவதா? இல்லடி, ஒரு நாள் வந்து கும்பிட்டு போவாங்க. அந்த டே வந்து எங்களுக்கு தெரியல எப்போ வந்து கும்பிடுவோன்னு. ஆனால் இங்கே வந்து பொரி, அதுக்கப்புறம் இந்த ஆயுத பூஜைக்கு வச்சு கும்பிட்ற மாதிரி நிறைய வச்சு இங்கே சாமி கும்பிடுவோம். இந்த 3 கல், கோழிலாம் கூட ஒரு வாட்டி சமைச்சிருக்கோம். கோழிலாம் வெட்டி அதெல்லாம் கூட சமைச்சிருக்கோம். இங்கே தான் வந்து அந்த சாமி கும்பிடுவோம். அது ஒரு நாள் பண்ணி அந்த சைடு கும்பிட்டு இருந்தோம். அது ஒரு நாள் பண்ணி வீடியோ எடுத்து போடலாம். அது எப்போ நாங்கள் கும்பிடுவாரு. இப்போ வந்து சாவியை வந்து நாங்கள் தேடின்னு இருக்கோம். எங்கள் தாத்தா இங்கே தான் எங்கேயோ வச்சுருப்பாரு. இந்த ஷெட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து சாவியை வந்து தேடிட்டு இருக்கா. இங்கே தான் எங்கேயோ கல்லாண்டு வச்சுருக்கன்றாரு. எந்த கல்லுன்னு தெரில. இருக்கா? இங்கே பாருங்கள், சாவி இங்கே தான் வச்சுருக்காரு. இப்போ நம்ம உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி போய் பார்க்கலாம். எங்கள் தாத்தா நான் நல்லா வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு வாங்க ஓப்பன் பண்ண. இங்கே பாருங்கள், ஒரு மினி வீடு. சட்டை காய்தா, ட்ரௌசரு சட்டை எல்லாத்தையும் எவ்வளோ நீட்டாக காய வச்சுட்டு போயிருக்காரு பாருங்கள். சோப்பு டப்பா. இதே உள்ளே வந்தோன்னா இது வந்து மருந்தடிக்கிற மிஷினு. இந்த பேக் மாட்டிக்கின்னு மருந்தடிப்பாங்க. இது வந்து எங்கள் தாத்தாவோட ஷர்ட்டு வேஷ்டி எல்லாம் இங்கே தான் காயுது. அவர் தோச்சு இங்கே போட்டுருவார். கேலண்டர், கட்சிலாம் கிடையாது, கேலண்டருக்காக வச்சுருக்காரு. தேங்காய், விழுற தேங்காய்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கிறது, மருந்து, ஒரு மினி பெட்டு, அப்படியே வந்தீங்கன்னா இது சின்ன ஷெட்டு தான். ஆனால் எங்கள் தாத்தா இங்கே பாருங்கள், ப்ரஷ்ஷு, ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பார் எங்கள் தாத்தா. சீப்பு எல்லாமே இங்கே தான் இருக்குது. இப்போ வந்து ஷெட்டுக்குள்ளே உக்காந்துட்டோம். எங்களுக்கு உங்ககிட்ட பேசி வந்து தொண்டை வலிக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கூழ் எடுத்துகிட்டு வந்தோம்ல, கூழ் அதை குடிக்கலான்னு சொல்லிட்டு நானும் இவ்வளோ உக்காந்துட்டோம் உள்ளே. இவ்வளோ நேரம் வந்து இந்த ஷெட்டுக்கு வந்து இந்த சாவி தேடிட்டு இருந்தோம். அதனால் வந்து டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இவ சொல்வா, இந்த கழனியில் வந்து இவளுக்குன்னா நான் மெமரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. சொல்லுமா? எனக்கு எந்த மெமரிஸும் இல்லை, எல்லா மெமரிஸும் அந்த கழனியில் தான் இருக்குது. ஆமாம், நாங்கள் சின்ன வயசுலலாம் அந்த கழனிக்கு தான் போவோம். இது வந்து இப்போ வந்த கழனி தான். அதனால் இப்போ வந்து எங்கள் தாத்தா இவ்வளோ செட் பண்ணியிருக்காரு, இவ்வளோ மரம் செடி எல்லாமே வச்சு. அந்த கழனியில் தான் மெமரிஸ் இருக்குது. சொல்லுங்கள், இந்த மக்கள் அக்கா வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறோம். எங்கள் தாத்தா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி யார் யாருக்கெல்லாம் வீடியோ வேணும் சொல்லுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். நாங்கள் வந்து எங்கள் தாத்தா வந்து சூப்பராக பேசுவார். நாங்கள் சும்மா சொல்லலை, அவர்கிட்ட நீங்கள் வந்து எதை கேட்டாலும் சொல்வார். இந்த செடிக்கு என்ன பண்ணணும் எது கேட்டாலும் வந்து சொல்வார். அவரோட வீடியோ யார் யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல டவுட் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ரொம்ப பசிக்குது, அதனால் கூழ் எடுத்துகிட்டு வந்தோம். கூழுது கேழ்வரகு கூழ், அதை வந்து நாங்கள் குடிக்கிறோம். தயிர் அப்படியே மேலே ஊற்றி கொடுத்தாங்கல்ல, நல்லா முழுசு முழுசாக குடி. ஊற்றுது ஃபுல்லாக. எங்கன்னா அந்த குண்டால குடிக்க தெரியுதா? மெழுங்கு சூப்பராக இருக்கு, வாய் தொடங்க நல்லா. இப்போ வந்து நாங்கள் கிளம்புறோம் இங்கேருந்து. எங்கள் சித்தப்பா வந்து பக்கத்தில் வந்து மருந்து வச்சுன்னு இருக்காரு கழனிக்கு, அங்கே வந்து பார்க்க போகிறோம். ஷெட்டை பூட்டிட்டு அங்கேயே எங்கே இருந்து நாங்கள் எடுத்தோமோ அங்கேயே வந்து சாவியை வச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம். அந்த கழனி அங்கே ஜாலியாக இருந்தோம், அங்கே தான் எங்களோட சைல்டுஹுட்டு அப்படி சொல்லிட்டு இருந்தோம்ல, அந்த கழனி தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறோம். அங்கே போகலாம்.
இதெல்லாம் பேய் வருது அப்படின்னா பண்ணுவான். ஃபோன் பண்ணுவேன். ம். ஃபோன் இந்த ஃபோனில் பேலன்ஸ் இல்லை. இந்த ஃபோனில் இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணுது, உன்னை வந்து ஃபோன் பண்ண விட மாட்டுது. ஃபோன் பண்ண விட மாட்டுது. எங்க அப்பா இங்க தாங்கிறாருங்க. பேயே கத்துவேன். பேய்கிட்ட வந்து பேசுவியா? இப்போ எப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து பேய் தொடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணணும், எங்கள் அப்பா இங்கே தான் இருக்கிறாரு பேயே நீ வா அப்படி சொல்லினா போயிடும். அது அப்படி தானே? அப்படிலாம் கிடையாது. அது எப்படி இருந்தாலும் நம்மள போட்டு அடிக்கும், எதனா பண்ணும். இப்போ நானா எங்கள் சித்தப்பா வந்து இருக்கிறாரான்னு தெரில, அதனால் ஃபோன் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கே போகிறதுக்காக பார்த்துன்னு இருக்கோம். விட்டாரா? போகிற பிளான் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. எங்கள் சித்தப்பா வந்து அங்கே இல்லையாம், மருந்து அடிச்சுட்டு போயிட்டாராம். அதனால் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க, இன்னொரு நாள் வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு போகிறோம். இன்னொரு நாள் வந்து நாங்கள் அந்த கழனியை வந்து சுற்றி காட்டுறோம். எங்கள் தாத்தாவை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து வருவோம்ல எடுக்க, அப்போ வந்து அந்த கழனியை நாங்கள் காட்டுறோம். பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.